கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புதுப்பேட்டையைச் சேர்ந்த முகமது யூசப் என்பவரின் மகன் முகமது இர்ஃபான் அதே பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றுள்ளார். இவர் படித்த பள்ளியில் 11ஆம் வகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவு இல்லாததால் பன்ருட்டி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேர்வதற்கு 10ஆம் வகுப்பு சான்றிதழ் மற்றும் மார்க் லிஸ்ட் வாங்குவதற்கு பெற்றோருடன் பள்ளிக்கு வந்துள்ளார். அப்போது பள்ளி அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் வாங்குவதற்கு ₹100 கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பெற்றோர் மறுப்பு தெரிவித்த நிலையில் குடிநீர் பராமரிப்பு, வகுப்பறை சுத்தம் செய்வதற்கு இந்த பணத்தை வாங்குவதாக ஊழியர்கள் விளக்கம் அளித்த நிலையில் வேறு வழியின்றி பெற்றோர் பணத்தை கொடுத்து மாணவனின் சான்றிதழை வாங்கியுள்ளனர். அப்போது 10ஆம் வகுப்பு சான்றிதழில் மாணவனுடைய புகைப்படம் இல்லாமல் பெண் குழந்தை புகைப்படம் இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து பெற்றோர் ஊழியர்களிடம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் அலட்சியமாக பதில் கூறியதுடன் மாணவனின் சான்றிதழை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டுள்ளனர். இதை பார்த்த மாணவனுடைய பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த நாச்சிபாளையம் பகுதியில் உள்ள கோபாலகிருஷ்ணன் என்பவர் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடைக்கு வந்த இளைஞர் பேசிக்கொண்டே அவரது கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கழுத்தை அறுத்த இளைஞரை சுற்றி வளைத்து பிடித்து அவரை கட்டி வைத்து அவினாசிபாளையம் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அந்த இளைஞரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த நிகுல்ராஜ் என்பதும் கடந்த 6 வருடங்களாக மனநலம் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டுக்கு வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரது பெற்றோருக்கு தகவல் அளித்த காவல்துறையினர் மனநல காப்பகத்துக்கும் தகவல் அளித்தனர். இந்நிலையில் கழுத்து அறுபட்ட நிலையில் கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேக்கரி கடையில் நின்று கொண்டிருந்தவரை கத்தியால் கழுத்தை அறுத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி வஉசி நகரை சேர்ந்தவர் முதியவர் செல்வராஜ். பிளம்பிங் தொழில் செய்து வந்த இவர் வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு சைக்கிளில் திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது புதிய பேருந்து நிலையம் அருகே வரும்போது மேம்பாலத்தின் கீழே வேகமாக வந்த மினி பேருந்து செல்வராஜ் வந்த சைக்கிள் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி விழுந்த செல்வராஜ் மீது மினி பேருந்தின் சக்கரம் ஏறியதில் செல்வராஜ் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த வடபாகம் காவல்துறையினர் செல்வராஜ் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நியாய விலைக் கடைகளில் பருப்பு இருப்பு இல்லை என்றும் அடுத்த வாரம் வந்துவிடும், அப்பொழுது வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்றும் கடை ஊழியர்கள் கூறுவதாகவும் கடந்த மாதமும் இதேபோல் கூறி அலைக்கழிப்பதாகவும் பொதுமக்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து கூறிய மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர், தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ளதால் வாகனங்களில் பொருட்கள் ஏற்றி வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஓரிரு நாட்களில் பொருட்கள் வந்துவிடும், அதன் பின்னர் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டம் செஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த நவீன், தமிழ்வாணன், சச்சின் ஆகிய 3 பேரும் திருச்சியில் இருந்து பெரம்பலூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சிறுகனூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற அரசு சொகுசு பேருந்தை முந்தி செல்ல முயன்று நிலை தடுமாறி 3 பேரும் கீழே இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்தனர். இதில் பேருந்து சக்கரத்தில் சிக்கி நவீன் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் தமிழ்வாணன், சச்சின் இருவரும் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சிறுகனூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று நவீனின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து சிறுகனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பூதகுடி கிராமம் சடையம்பட்டியில் திண்டுக்கலை சேர்ந்த சுந்தர் என்பவருக்கு சொந்தமான கருங்கல் குவாரி இயங்கி வருகிறது. இந்த குவாரிக்கு இன்னும் அனுமதி பெறாத நிலையில் கல் குவாரியில் இருந்து டிப்பர் லாரி மூலம் கருங்கல் கடத்தி வருவதாக தொடர்ந்து புகார் வந்ததை அடுத்து கனிம வளத்துறை பறக்கும்படை அதிகாரிகள் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது குவாரியில் இருந்து கருங்கல் ஏற்றி வந்த டிப்பர் லாரியை சடையம்பட்டி அருகே அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து டிப்பர் லாரியை ஓட்டி வந்த சமுத்ராப்பட்டியை சேர்ந்த வேணுகோபால் என்பவரை விசாரணை செய்த அதிகாரிகள் அனுமதியின்றி கருங்கல் ஏற்றி வந்த லாரியை நத்தம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் நத்தம் போலீசார் டிப்பர் லாரியை நத்தம் தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள லிங்கம்பட்டி பகுதியை சேர்ந்த பொன்னுசாமி மகன் தர்மதுரை. இவர் அப்பகுதியை சேர்ந்த 11 வயது சிறுவனிடம் சிகரெட் வாங்கி வரும்படி கூறி அனுப்பியுள்ளார். பின்னர் சிறுவனும் கடைக்கு சென்று சிகரெட் வாங்கி கொண்டு வந்து தர்மதுரையிடம் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு செல்ல முயன்ற போது தர்மதுரை சிறுவனை பிடித்து வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுவன் தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் இது தொடர்பாக நாலாட்டின்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் தர்மபுரத்தை தேடி வந்த நிலையில் அங்கிருந்த காட்டுப்பகுதியில் இருந்த அவரை மடக்கப்பிடித்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மணவாளன் வயல் கிராமத்தில் புனித அன்னை திரேசா ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருப்பலியில் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ ஒப்புக் கொடுத்தார்கள். இறுதியில் அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவ இறை மக்களுக்கு அப்பம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இறுதியில் பங்கு தந்தை ஆலய நிர்வாகிகள் உதவியுடன் கொடியிறக்கி விழா நிறைவு பெற்றது. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள மனோஜ் என்பவருக்கு சொந்தமான பெயிண்டிங்கிற்கு பயன்படுத்தப்படும் திண்டர் மற்றும் செலோடேப் தயாரிக்கும் கெமிக்கல் குடோன் உள்ளது. இந்த குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தின் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கருப்பத்தூரில் இருந்து திருச்சி நோக்கி கிழக்கு திசையில் தனியார் பேருந்தும் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி வாழைக்காய் லோடு ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருந்த பிக்கப் வாகனமும் மோதிக்கொண்டது. இதில் பிக்கப் வாகனத்தின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பேருந்து ஓட்டுநர் உள்பட 24 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த லாலாப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து ஓட்டுநரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக குளித்தலை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஓட்டுநரின் விவரங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே உள்ள ஜேம்ஸ் டவுனை சேர்ந்தவர் சாமுவேல். இவருக்கு எஸ்தர் என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். 5 கிராமத்தில் செல்போன் கடை வைத்து நடத்தி வந்த இவர் வழக்கம் போல் தனது கடைக்கு சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது ஜேம்ஸ் டவுன் அருகே வரும்போது எதிர்பாராத விதமாக சாலை அருகில் உள்ள மினி டிரான்ஸ்பர் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்து குமாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். இவரது மகன் ஹரீஷ் அப்பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இம்மாணவன் சமீபத்தில் வெளியான தேர்வு முடிவில் தேர்ச்சி பெறாததால் மனமுடைந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதனையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் சிதம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்கள் முறையான சிகிச்சை அளிக்காததே மாணவரின் இறப்பிற்கு காரணம் என கூறி மருத்துவர்கள் அறைக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த அண்ணாமலை நகர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி முத்தையாபுரம் தோப்பு தெரு பகுதியை சேர்ந்தவர் ரங்கன். கூலி தொழிலாளியான இவர் தனது வீட்டின் அருகே உள்ள 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரங்கன் மீது தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தூத்துக்குடி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ரங்கனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 7000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக எந்த வாகனங்களையும் நிறுத்தக்கூடாது என காவலர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் இருந்து கிளாம்பாக்கம் நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து வண்டலூர் போக்குவரத்து போலீசார் அரசு பேருந்திற்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனது குடும்பத்துடன் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துக்கு காரில் சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலையில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது பரமக்குடி அடுத்த சூடியூரின் இடத்தில் வந்தபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் அமர்ந்திருந்த கருப்பசாமி என்ற முதியோர் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கருப்பசாமிக்கு கால் துண்டானது. மேலும் காரில் பயணித்த ஸ்ரீதரின் குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதேபோல் மதுரை ஜெய்ஹிந்த் சேர்ந்த பாரத்குமார் என்பவர் தனது நண்பர்களுடன் ராமேஸ்வரத்துக்கு காரில் பயணித்த போது
கமுதக்குடி மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டுக்கு இழந்த கார் சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த 5 பேர் படுகாயமடைந்தனர். 2 பேர் இடங்களில் நடந்த விபத்து குறித்து பரமக்குடி நகர் போலீசார் மற்றும் பார்த்திபனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஆதம்பாக்கம் நியூ காலனி பகுதியில் வசித்து வருபவர் மகேஸ்வரன். ஆக்டிங் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் இவர் கடந்த 1 வருட காலமாக சிறுக சேர்த்து வைத்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய இருசக்கர வாகனத்தை வாங்கியுள்ளார். இந்நிலையில் வாகனத்தை வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு சென்ற அவர் பின்னர் 1 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தபோது 2 பேர் இருசக்கர வாகனத்தின் லாக்கை 1 நிமிடத்தில் கல்லால் உடைத்து திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து சிசிடிவி ஆதாரத்துடன் அளித்த புகாரின் பேரில் ஆதம்பாக்கம் காவல் நிலைய காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை மதுரவாயில் MMDA காலனி பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்து சென்ற 2 சிறுமிகளிடம் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை ஆய்வு செய்து விசாரித்து வந்தனர். அதில் ஐயப்பன் தாங்கல், பரணிபுத்தூர் மெயின் ரோடு, அண்ணா நகரை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் மகேஷ் என்பவர் தனியாக சென்ற பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை பிடித்த காவல்துறையினர் மதுரவாயில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் அவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து பூவிருந்தவல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்தின் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய கடைவீதி வழியாக தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. மேலும் அப்பகுதியில் வணிக நிறுவனங்கள், நகராட்சி அலுவலகம் உள்ளிட்டவைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடைவீதி, போஸ்ட் ஆபீஸ் உள்ளிட்ட சாலைகளில் இருபுறமும் வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டிருந்தும் முறையாக தூர்வாரப்படாமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டு வருவதனால் சமீபத்தில் பெய்த மழைநீர் கழிவுநீருடன் கலந்து சாலையில் 1 மாதமாக தேங்கி நிற்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் இணைந்து கடையோர வீதியில் சாலையின் குறுக்கே இருசக்கர வாகனங்களை நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 20 நிமிடத்துக்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த விருதாச்சலம் காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சுத்தம் செய்வதாக உறுதியளித்தனர். இதை ஏற்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தேசிய மருத்துவமனைகள் அங்கீகார வாரியத்தின் தலைவர் ரமேஷ் கர்ணா மற்றும் சிதம்பரம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை முறைகளை ஆய்வு செய்வது, மக்களுக்கு உயர்தர சிகிச்சை எவ்வாறு வழங்கப்படுகிறது என மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடையே கேட்டறிந்தனர். மேலும் மருத்துவமனை கழிவறைகள், வார்டு பகுதிகள் சுத்தமாக பராமரிப்பது மற்றும் நோயாளிகளிடமிருந்து வரும் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்டவைகளையும் ஆய்வு செய்தனர். சென்னை தீநகர் தெற்கு போக் சாலையில் விகேர் சிட்னி லாரன்ஸ் துவக்க விழா நடைபெற்றது. இதில் விகேர் நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான கரோலின் பிரபா ரெட்டி தலைமையில் செயலதிகாரி முகுந்தன், சத்யநாராயணன் மற்றும் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாக இயக்குநருமான கரோலின் பிரபா ரெட்டி, சிட்னி ஸ்ட்ரான்ஸின் புதிய பிராண்ட் வெளியீட்டை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றும், சென்னை டி நகரில் துவக்கப்பட்டுள்ள இதுவே முதல் கிளை என்றும் இது விரைவில் இந்தியா முழுவதும் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளதாகவும் தெரிவித்தார். விகேர் பத்தி எல்லாருக்கும் தெரியும். பிரபா ரெட்டி நான் பேசுறேன். சோ விகேர்ல எல்லா விதமான ஹேர் சர்வீசஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண கூட முடியாத அளவுக்கு டோனர் பார்ட் இல்லாம வருவாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிற சர்வீஸ் பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட். பட் அந்த காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் டோனர் பார்ட் கூட ப்ராப்ளமா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுக்காகவே என்ன நினைச்சோம்னா விகேர்ல சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் தொடங்கிறோம். அதனால இன்னைக்கு அது முதல் பிரான்ச் இங்க தொடங்கி இருக்கோம் டி நகர்ல. இதுல வந்தீங்கன்னா இப்ப நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி 3D இமேஜ் எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி சூட் ஆகும் அப்படிங்கறத பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய லுக் நீங்க காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாத லெவல்ல இந்த சர்வீஸ் இங்க கொடுத்துட்டு இருக்கோம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே அவனியாபுரம் பகுதி திருப்பதி நகரை சேர்ந்தவர்கள் நாகசுப்பிரமணியன், சங்கீதா தம்பதியினர். இதில் சங்கீதா அவனியாபுரம் பகுதியில் அக்ஷயா கோசாலை என்ற பெயரில் மாட்டுப்பண்ணை வைத்து நடத்தி வந்துள்ளார்.
அதில் அரிய வகை மாடுகளான கேரளாவை சேர்ந்த குட்டை இன வெச்சூர் வகை மாடுகள் 5 வைத்துள்ளார். அவற்றில் தற்போது குட்டையின மாடு ஒன்று கன்று ஈன்றுள்ளது. 2.5 அடி உயரமுள்ள தாய் பசுவின் குட்டி சுமார் 1 அடிக்கும் குறைவாகவே உள்ளது. புதிய வரவான அரிய வகை கன்றுக்குட்டியை அருகில் உள்ள பலர் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். 2 அடி உள்ள மாடு. அதுக்கு வந்து நம்ம கின்னஸ் ரெக்கார்ட்லயே மொத்தம் 150 மாடுகள் உள்ளது. இதை வந்து நம்மள்ட்ட வந்து 5 மாடு இருக்கு. 5ல் காளின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு பிறந்தது 1 அடிக்கு குறைவான மாடு. இப்போ பிறந்திருக்கு, 2 நாள் ஆகுது. அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கு அவங்களே தீவனம் போடுறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தேவையான தீவனங்களை அவங்களே பார்த்து நிறைய இது செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய ஒரு இது நல்ல சந்தோஷமான ஒரு இது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பழகக்கூடியது, குழந்தை மாதிரி பழகக்கூடியது. நல்ல ஒரு வகை மாடுகள் இருக்கு. காரைக்குடி குட்டை ரகம், காரைக்குடி குட்டை ரகம் இருக்குண்ணா. அப்புறம் வந்து இன்னொன்று காங்கேயம் இது ஒன்று இருக்கு. அப்புறம் நல்ல எல்லாமே வந்து நம்மள்ட்ட பல ரகம், தமிழ்நாட்டை சேர்ந்த பாரம்பரிய ரகமும் இருக்கு. கேரளாவில் உள்ள அந்த வெச்சூர் குட்டை ரகமும் இருக்கு நம்மள்ட்ட. இந்த குட்டை ரகம் வந்து நல்லா ஒரு எவ்வளவு பால் கொடுக்கும்? ஒரு நாளைக்கு காலையில 1 லிட்டர், சாயங்காலம் 1 லிட்டர் பால் தரும் நமக்கு. அது எவ்வளவு விலை? பால் வந்து குட்டை ரக மாடுகளோட பால் வந்து ஒரு 6 மாச குழந்தைக்கே கொடுக்கலாம். தாய்ப்பாலுக்கு இணையானது. 1 லிட்டர் பால் வந்து 100 ரூபாய். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே தேனூர் கிராமத்தில் தேனி பிள்ளையார் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 750 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளையர்களுக்கும் விழாக்குழு சார்பாக சைக்கிள், கட்டில், பீரோ, டைனிங் டேபிள், சில்வர் பாத்திரங்கள், ஃபேன், மிக்சி, குக்கர், கிரைண்டர், வெள்ளிக்காசு, ரொக்கப்பணம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே அம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் வடமாடு மஞ்சுவரட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இன்று வடமாடு மஞ்சுவரட்டு போட்டிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அதற்காக மைதானம் தயார் செய்யப்பட்டு பந்தல் அமைக்கப்பட்டு பார்வையாளர்கள் பார்ப்பதற்காக சுற்றி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றது. அனைத்தும் தயார் நிலையில் இருந்த நிலையில் நேற்றிரவு அங்கு பெய்த கனமழை காரணமாக மைதானம் முழுவதும் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக மாறியது. இதனால் காளை உரிமையாளர்கள் மைதானத்தில் காளைகளை கட்டினால் காளைகள் விளையாடும் போது வழிக்கு விழுந்தால் காளைகளுக்கு காயம் ஏற்படும் என கூறி காளைகளை கட்ட மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போட்டி ஏற்பாட்டாளர்கள் வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டி ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளனர். போட்டி ரத்து செய்யப்பட்டதால் மாடுபிடி வீரர்கள், பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் தற்போது கோடைக்கால சீசன் துவங்கி சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வந்து செல்கின்றனர். கோடை விழாவின் துவக்கமாக பிரைன் பூங்காவில் கடந்த 6 நாட்களாக மலர் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட வகையான பல வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. இந்த மலர்களை கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் குறிஞ்சிமலை முருகனுக்கு சிறப்பு மலர் வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம். இந்த வருடமும் அதேபோல் பிரையன் பூங்காவில் இருந்து கொண்டுவரப்பட்ட லட்சக்கணக்கான பூக்களை கொண்டு குறிஞ்சி முருகனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த கோடை மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து துவங்கியது. இதனால் கோடை விடுமுறையை கொண்டாடுகின்ற வகையில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வருகை தந்து அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி வனப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அஸ்வின் என்ற 16 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதித்திருந்தனர். தற்போது வனப்பகுதியில் மழை பொழிவு ஓரளவு குறைந்ததால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் இருப்பு ஊராட்சிக்குட்பட்ட மேற்கிரப்பு கிராமத்தில் இருந்து மணக்குள்ளை செல்லும் வழியில் சாலை பணி சுமார் 8 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சாலை வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், அரசு மருத்துவமனைக்கு செல்லும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் வேதனை அடைந்துள்ள பொதுமக்கள் அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அம்பத்தூரில் அமைந்துள்ள ஆவின் பால் பண்ணையில் நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் பால் தினமும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆவின் பால் பண்ணையில் சுற்றுச்சுவர் அருகே மூட்டை மூட்டையாக தயிர் பாக்கெட்டுகள் கொட்டப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலாவதி ஆவதற்கு ஒரு நாள் முன்பு ஆவின் தயிர் பாக்கெட்டுகள் சாலையோரமாக வீசப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆனைக்காரன் சத்திரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மாங்கனாம்பட்டு அருந்ததிய தெருவை சேர்ந்த ராஜேந்திரன் மகன் சிவா என்கிற மொட்டை சிவா, இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த அக்பர் அலி மகன் அஸ்ரத் அலி என்பவருக்கும் இடையே நேற்றிரவு குடிபோதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அவர் சிவாவை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் லேசான காயமடைந்த சிவாவை அருகில் இருந்தவர்கள் சமாதானம் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். வீட்டுக்கு சென்ற சிவா ஆனைக்காரன் சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்காக மாங்கனாம்பட்டு கடைவீதிக்கு வந்துள்ளார். அப்போது அங்கு மற்றொரு நபருடன் இருசக்கர வாகனத்தில் வந்த அஸ்ரத் அலி மீண்டும் சிவாவை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதில் படுகாயமடைந்த சிவாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அவசர ஊர்தி மூலம் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கொள்ளிடம் ஆனைக்காரன் சத்திரம் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிந்து அஸ்ரத் அலி உள்ளிட்ட 2 பேரை தேடி வருகின்றனர்.